அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிந்தாதிரிப்பேட்டையில் அமைந்துள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த கோவிலும் ஒரு பழமையான கோவில்தான். இந்த கோவிலானது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசினுடைய கட்டிடக்கலை பாணியிலே அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவில் முன்புறம் ஒரு 16 கால் மண்டபம் ஒன்று 30 அடி உயரத்திலே தூண்கள் எல்லாம் ஒரே கல்லினாலான தூண்களை கொண்டு அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த கோவில் இவ்வளவு பழமையானதாக இருந்தாலும் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த கோவில் சீரமைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் வருகை புரியக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கத்திற்கு வந்ததாக கூறப்படுகின்றது. இப்பொழுது நாம் பார்ப்பது கோவிலினுடைய நுழைவாயில். நுழைவாயில் அருகே 2 பெரிய கதவுகளை கொண்ட நுழைவாயில் அமையப்பெற்றுள்ளது. அதனை கடந்து உள்ளே சென்றோமானால் கோபுர ஸ்தம்பம் தங்கமுலாம் பூசப்பட்டு மிக உயரமாக காட்சியளிக்கின்றது. திறந்தவெளி வளாகமாக முன்புறம் மிக ஒரு அழகாக காட்சியளிக்கின்றது. இதை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இடதுபுறம் ஒரு 4 கால் மண்டபமும் அமையப்பெற்றுள்ளது. அதன் மேலே நந்தியும் இடையிலே சிவலிங்கமும் அமையப்பெற்றுள்ளது. இப்போது நாம் பார்ப்பது கொடிமர ஸ்தம்பம், பலிபீடம், நந்திகேஸ்வரர் சன்னதி அதற்கான ஒரு மண்டபத்திலே அமையப்பெற்றுள்ளது. நுழைவாயில், மூலவர் நுழைவாயிலுக்கு முன்னால் இடதுபுறம் வலம்புரி விநாயகர் நமக்கு காட்சியளிக்கின்றார். வலம்புரி விநாயகர் சன்னதி தான் நாம் பார்க்கின்றோம். இடதுபுறம் முருகப்பெருமானுடைய சன்னதி அமையப்பெற்றுள்ளது. அதையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூலவர் நுழைவு வாயிலுக்கு மேல்புறத்திலே சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்திலே சுத வேலைப்பாடுகளுடன் காட்சி தருகின்றார்கள். நுழைவாயில் கல் கட்டடத்திலே மிக சிறப்பாக 2 கதவுகளும் அமையப்பெற்றுள்ளது. 63 நாயன்மார்களை நாம் இப்போது பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் புட்பிரகாரத்தில் சேரமான் பெருமாள், சூரியன், கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, வள்ளி தெய்வானையுடன் முருகர், பழனி ஆண்டவர், பைரவர், நாகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர்
இங்கே தனித்தனியாக சன்னதிகள் எல்லாம் அமைய பெற்றுள்ளன. ஐம்பொன்னினால் ஆன உற்சவர் சிலையும் உள்ளது. ஆறுமுகப் பெருமான், தாயுமானவர், சங்கராச்சாரியர், அகஸ்தியர், வள்ளுவர், ராமலிங்க சுவாமிகள், கச்சியப்ப முனிவர், குமரகுருபரர் மற்றும் சிதம்பர சுவாமி ஆகிய அடியார்களுக்கெல்லாம் இங்கே சிலைகள் உள்ளது. இவைகளெல்லாம் உட்பிரகாரத்தில் அமையப்பெற்று மிக அழகாக காட்சியளிக்கின்றது. இங்குள்ள மூலவர் ஆதிபுரீஸ்வரர் கிழக்கை நோக்கி நமக்கு அமைந்துள்ளார். உட்புற சன்னதிக்கு வலதுபுறத்திலே தெற்கை நோக்கி அம்பாள் திரிபுர சுந்தரி நமக்கு காட்சி தருகின்றார்கள். வெளிவளாக தென்கிழக்கு பகுதியிலே பார்த்தோமானால் ஒரு பெரிய மரம் ஒன்று, பழமையான மரம் ஒன்று உள்ளது. இந்த மரம் அரச மரம் மற்றும் கடம்ப மரத்துடன் இணைந்து இருப்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு கீழே பார்த்தோம்னால் மேடையின் மேலே நாகர்களின் சிலை மிக வரிசையாக அமையப்பெற்றுள்ளது. அதில் ஒரு லிங்கமும் மயிலும் இருப்பதை போன்ற ஒரு உருவமும் உள்ளது. நாகர்களின் எண்ணிக்கை தான் மிக அதிகமாக காணப்படுகின்றது. வரிசையாக நாகர்களின் சிலை பலவித மாதிரிகளிலே இங்கே அமையப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல தெய்வங்களின் சிலைகளும் இங்கே வரிசையாக, சிறு சிறு தெய்வங்களின் சிலையும் வரிசையாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மேடைக்கு கீழே பார்த்தோமானால் ஒரு சிவலிங்க வடிவிலே ஓர் சிவலிங்கமும் இருக்கின்றது. இதற்கு பக்தர்கள் எல்லாம் அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் பண்ணுகிறார்கள். இப்போது நாம் பார்ப்பது திரிபுர சுந்தரியினுடைய சன்னதி நுழைவு வாயில். இப்போது நாம் பார்ப்பதுதான் தர்மசாஸ்தா மற்றும் புஷ்ப கலாவதி என்னுடைய சன்னதி. இது ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்துக்கு கடைசி பகுதியிலே அமைந்துள்ளது. இதன் வலதுபுறத்திலே தெற்கை நோக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமி நமக்கு காட்சி தருகின்றார். தட்சிணாமூர்த்தி இங்கே தனி சன்னதியில் நமக்கு அருள்பாலிப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். தட்சிணாமூர்த்திக்கென இங்கே தனியாக சன்னதி வைத்து மிக சிறப்பான முறையிலே வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்கின்றார்கள். இங்கே தட்சிணாமூர்த்தி தனியாக அமைந்திருப்பதால் இது ஒரு குருஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சுவர்களிலே சிவநாமங்கள்லாம் எழுதப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கின்றன. தர்மசாஸ்தா சன்னிதானம் எதிரே யானை வடிவ ஓர் சிலையும் அது பக்கத்திலே பலிபீடமும் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவில் பிரம்மோற்சவம் சித்திரை மாதங்களிலே நடைபெறுவதாக கூறுகின்றார்கள். பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்றும் 15 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் விழாவிலே பகலிலே பூத வாகனமும் இரவிலே அதிகார நந்தி வாகனமும் மற்றும் காமதேனு வாகனமும் உலா வரும். பொதுவாக எல்லா கோவில்களிலும் அதிகார நந்தி பகலிலே தான் வீதி உலா வரும். ஆனால் இக்கோயில் மட்டும் அதிகார நந்தி இரவிலே உலா வருகின்றது ஒரு சிறப்பாகும். மேலும் ஒரு சிறப்பு, இந்த அதிகார நந்தி ஆசியாவிலே மிகப்பெரிய நந்தியாக கருதப்படுகின்றது. இதனை காண பெருந்திரளான பக்தர்கள் எல்லாம் வருவார்கள் என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு, பிரம்மோற்சவம் துவங்குவதற்கு
2 நாட்கள் முன்னால் சென்னை கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகர் மயில் வாகனத்தின் மீது ஊர்வலமாக வந்து ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பகல் 2 மணியிலிருந்து மாலை 7:30 8 மணி வரை பக்தர்களுக்கு காட்சியளிப்பது ஒரு சிறப்பாகும். இப்போது நாம் காண்பது திருக்குளம். இந்த கோவிலை ஒட்டியாற்போல் ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் இணைந்த போல் உள்ளது. இந்த இரண்டிற்கும் பொதுவான இந்த திருக்கோயிலை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பழமையான திருக்கோயிலை நாமும் ஒரு முறை சென்று பார்க்கலாமே. நன்றி, வணக்கம்.